இவரோட நட்பர் வட்டாரம்னு பார்க்கும்போது அங்கே ஆனந்தராஜ் ஒரு 2-3 பேர் நண்பர் வட்டம். அவங்கெல்லாம் இவரோட கார்டனர் ஒருத்தர் கணேசன் இருக்கார். அவர் வந்து நீர் பாய்ச்சறதுக்காக காலையில் போகிறாரு. அங்கே ஒரு புதரில் வந்து பாதி எரிந்த நிலையில், கால் பகுதி எரிந்த நிலையில் இருக்கார். இவங்க 5ஆம் தேதியே நல்லடக்கம் செய்யப்பட்டிருச்சு. இதுக்கு நடுவில் தான் அவரோட உதவியாளருக்கு எப்போ 30ஆம் தேதி எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காரு. ஒருத்தர் உயிருக்கு பயப்படுறாரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, என்னை வீட்டை சுற்றி நோட்டம் விடுறாங்க, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு. 2 மகன் இருக்கும்போது எதுக்கு மருமகனை எழுதியிருக்கோம்? ஒன்று, மகன்கள் விவரம் பத்தாதவங்களா இருக்கலாம். எப்பயுமே மகன்களோட மருமகன் மேலே மரியாதை ஜாஸ்தியாக இருக்கலாம். எரிஞ்ச உடல், கால் எரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு தீப்பெட்டி இருக்கு, ஒரு பிளேடு இருக்குது, ஒரு எலெக்ஷன் கார்டு இருக்குது, பக்கத்தில் ஒரு டெபிட் கார்டு, இவரோட டெபிட் கார்டெலாம் கிடக்குது. இந்த பொருளை கைப்பற்றுறாங்க. கால் வந்து கட்டப்பட்டிருக்கு. பரிசோதனை அறிக்கையும் வருது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெளிவாக சொல்கிறாங்க, கொன்னதற்கு பிறகு தான், அதாவது இறந்ததற்கு பிறகு தான் எரியூட்டப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். விசாரிச்சு தடையியல் துறையிலிருந்தும் நேற்று அதிகாலை அவங்களுக்கு கடிதம் அவர் தான் எழுதுறாரு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கொலைன்ற குற்றவாளி ரொம்ப பக்கத்தில் இருக்க குற்றவாளி அப்படின்றது உறுதியாயிடுச்சு. செய்த நபர்கள் காவல்துறை வட்டாரத்தில் பேசப்பட்டது, அதை வந்து ஊடகங்களில் செய்தி வந்தது, மதுரையை சேர்ந்த கேங் பண்ணியிருக்காங்க. ஆனந்தராஜ் தலைமறைவு. ஆனந்தராஜ் வந்து பாம்பேயில் ஒரு பெரிய டான். அவர் வந்து இந்த மாதிரி நாயகன் படத்தில் வர மாதிரி எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஏற்கனவே அவர் மேலே கொலைகேஸ், இதெல்லாம் உண்மைதான். அவர் வந்து சென்னையில் வந்து பெரிய மசாஜ் சென்டருக்கு தான் போவார். பெரிய பெரிய இவங்க லேடிஸ் கிட்டலாம் போவார், நடிகை கிட்டலாம் போவார். அக்காட் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வழக்கும் வாதமும். நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள். வணக்கம்ங்க ஐயா. வணக்கம் பத்திர. நிறைய பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஜெயக்குமார் தனசிங் வழக்கில் வந்து மேலும் மேலும் நிறைய உண்மைகள் கசிந்து கொண்டு இருப்பதாக தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து 2 கடிதங்கள் இருந்தது. அவர் எழுதினது 2 கடிதங்கள். முதல்ல ஒரு கடிதம் தான் வந்து உறவினர் கொடுத்ததாகவும், 2வது கடிதத்தை வந்து தாமதமாக தான் கொடுத்தாருன்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குடும்பத்தாருக்கும் இவருடைய இறப்பில் வந்து சந்தேகம் இருப்பதாக, அவருக்கு தொடர்பு இருப்பதாக வந்து அவர்களை விசாரிக்கிற ஒரு கோணமும் நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரசினுடைய முக்கிய புள்ளிகள் இதில் தலையீடில் இருக்காங்க அப்படின்ற நிறைய வாதங்கள் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய காணொலிகள் பதிவிடுறாங்க. உண்மை என்னதாங்க ஐயா? அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் KPK ஜெயக்குமார். இப்போ ஜெயக்குமார்னு சொன்னால் இப்போ தான் ஜெயக்குமார் பிரபலமாக இருக்கார். ஆனால் அந்த ஊரை பொறுத்தளவுக்கு KPK குமார் தான் அவர் பேர். அவங்க அப்பா பேர் KP கருத்தையான்னு சொல்லிட்டு அதே பேரை தான் தன்னோட மகனுக்கும் வச்சுருக்கார். ஜெயக்குமாருக்கு வந்து 2 மகன்கள், ஒரு மகள் இருக்காங்க. மகள் வந்து கேத்ரின்னு பேருன்னு நினைக்கிறேன். மகன் வந்து ஒருத்தர் பேர் ஜாஃப்ரின், ஒருத்தர் பேர் ஜோ மார்டின் அப்படின்னு சொல்லி. மகள் திருமணமாகி மருமகன் பேர் வந்து ஜெபா அப்படின்றது, மனைவி ஜெயந்தின்னு இருக்காங்க. இவருக்கு வந்து ஜெயக்குமாருக்கு வந்து 60 வயது ஆகிடுச்சு. முழுக்க முழுக்க இவங்க காங்கிரஸ் பாரம்பரியமான குடும்பம். அவர் அவங்க தந்தையிலேருந்து எல்லாருமே காங்கிரஸ், காமராஜர் காலத்தில். ஆமாம், அந்த காலத்துலேருந்தே இந்த ஊரில் இவங்க ஃபுல்லாக காங்கிரஸ் தான் அப்படின்ட்டு. இந்த ஊர் கரெக்டாக எங்கே இருக்குன்னா, நெல்லையிலேருந்து நெல்லைக்கு அடுத்து திசைன்விலையிலேருந்து அடுத்த ஒரு 6 கிலோமீட்டரில் கரைசுத்துப்புதூர் அப்படின்றது தான் அவங்க ஊர். இந்த ஊர்லேயே அவருக்கு மெயின்லேயே வீடு இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி பெரிய தோட்டம்லாம் இருக்குது. பக்கத்து வீட்டு வாசலில் ஒரு கடை இருக்குது, ஒரு ஹார்ட்வேர்ஸ் மாதிரி ஒரு கடைங்கள்லாம் அவருக்கு இருக்குது.
இவரோட நட்பர் வட்டாரம்னு பார்க்கும்போது அங்கே ஆனந்தராஜ் ஒரு 2-3 பேர் நண்பர் வட்டம். அவங்கெல்லாம் இவர் சமகால நண்பர் 65-70 அந்த மாதிரி வயசில் இருக்கவங்க. இப்போது இந்த இவருடைய வீடு இருக்க எல்லை வந்து உவரி காவல் நிலையத்தோட எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக இருக்குது. அப்போது 2ஆம் தேதியிலேருந்து இவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகன் வந்து 3ஆம் தேதி வந்து ஒரு புகாரை கொடுக்குறாரு எங்கள் உவரி காவல் நிலையத்தில். அந்த காவல் நிலையத்தில் இவரை காணோம் அப்படின்னும் போது சாதாரண ஒரு ஆளை காணோன்னா விசாரிக்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸோட தலைவர் அந்த எலெக்ஷனுக்கு இவரை தேடி எத்தனை பேர் வந்திருப்பாங்க, எவ்வளோ பரபரப்பாக இருக்கக்கூடிய நபர் காணுமா, இவ்வளோ பெரிய ஆள் காணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து உடனே எஸ்பிக்கு தகவல் கொடுப்பாங்க. டிஎஸ்பி மூலிமா எஸ்பிக்கு தகவல் கொடுப்பாங்க. எஸ்பி வந்து உடனே விசாரித்து என்கொயரி போயிட்டே இருக்குது. எப்பயுமே இவங்களெல்லாம் கூப்பிட்டு போலீஸ் விசாரிப்பாங்க, எத்தனை மணிக்கு வந்தார், எத்தனை மணிக்கு போனார். அப்போ ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு, வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போனவர் ஆளை காணோம். இதுதான் அவங்க வெளியே இருந்த ஒரு சிசிடிவியில் அவர் வண்ட வாகனம் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் வெளியே போகவே இல்லை. இவர் வெளியே திரும்ப போகிற மாதிரி இருந்தார்னா வாகனத்தை வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணியிருப்பார். இவர் வெளியே போகாத மாதிரி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணியிருப்பார். வெளியே பார்க் பண்ணியிருந்தனால திரும்ப ஒரு வெளியே கிளம்புற மூடில் இருக்கார். அதனால் போயிட்டார் போல இருக்கு. இதுக்கு நடுவில் காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி அதிகாலை அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் வந்து கார்டனர் ஒருத்தர் கணேசன் இருக்கார். அவர் வந்து நீர் பாய்ச்சறதுக்காக அங்கே போயிட்டு காலையில் போகிறாரு. அங்கே ஒரு புதரில் வந்து இவர் வந்து ஜெயக்குமார் வந்து பாதி எரிந்த நிலையில் கால் பகுதி எரிந்த நிலையில் இருக்கார். நான் பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சேன். உடனே கால் பகுதி தானே எரிஞ்சிருக்கு, முகம்லாம் இருக்கும்ல. ஒரு முதலாளியோட உடல் வாக தெரியாதா என்ன? ஏன்டா நேற்றுலேருந்து அவரை காணோன்னு வேறு தேடிட்டு இருக்காங்கல்ல. அப்போ அந்தளவுக்கு அரசல் புரசலாக தெரிஞ்சிருக்கும்ல நேற்றுலேருந்து காணோம் அப்படின்னு. இப்போது உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிகிறாங்க. காவல்துறை வராங்க, உடலை கைப்பற்றுறாங்க. 4ஆம் தேதி கைப்பற்றி உடனடியாக காலையிலே அவர் பார்த்துட்டாரு. கைப்பற்றி பாளையங்கோட்டை அரசு பொது மருத்துவமனையில் பரித பரிசோதனைக்காக அனுப்புகிறாங்க, கொண்டு போகிறாங்க. எப்போ அன்னைக்கே உடனே பண்ணியிருக்க மாட்டாங்க பரித பரிசோதனை. 4ஆம் தேதி மாலை பண்ணியிருக்கலாம், இல்லை 5ஆம் தேதி அதிகாலை தான் போஸ்ட்மார்ட்டம்ன்றதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல. அந்த டைமில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. 5ஆம் தேதி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு பாடியை கொடுத்துட்டாங்க. இவங்க 5ஆம் தேதியே நல்லடக்கம் செய்யப்பட்டுருச்சு. இதற்கு நடுவில் தான் அவரோட உதவியாளருக்கு ஒரு கடிதம் அவர் கொடுத்துருக்கார். எப்போ 30ஆம் தேதி எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காரு. சார் என்ன யாருக்கு எழுதியிருக்காருன்னு கேட்டால் காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசனுக்கு அனுப்பியிருக்கார். ஆனால் அனுப்பலை. இங்கே அதான் நல்லா பார்க்கணும். காவல்துறைக்கு இவர் புகார் கொடுக்கல. எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா இந்த புகாரை எஸ்பி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதவியாளர்கிட்ட கொடுத்துருக்காரு. பிறகுதான் முன்கூட்டி எனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இவர்கிட்ட கொடுத்துரு. அப்போது ஒரு அரசியல் பிரபலத்துக்கு வந்து நம்மளுக்கு எதிரி நிறைய பேர் இருப்பான், எதிர்கட்சிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஒருத்தர் உயிருக்கு பயப்படுறாரு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, என்னை வீட்டை சுற்றி நோட்டம் விடுறாங்க, என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது. இப்போ அந்த லெட்டர் வந்து கான்ஃபிடென்ஷியல். இப்போ அந்த லெட்டருக்குள்ளே என்ன எழுதியிருந்தாங்கன்னு நம்ம போக முடியாது. அவங்க மேலோட்டமாக சொன்னது விஷயம் என்னென்னா, என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல், என் வீட்டை பலர் நோட்டம் விட்றாங்க, எனக்கு எதனா ஆச்சுன்னா விடாதீங்க, இந்த மாதிரி குற்றவாளிகளாக யாராக இருப்பாங்க அப்படின்னு அவர் கொடுத்துருக்கலாம். உடனடியாக விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு கடிதம் வருது. அவங்க மருமகனுக்கு எழுதியிருக்கார் வீட்டில். அந்த கடிதம் வீட்டில் எங்கேயோ வச்சிருக்கார் எழுதி. அது வந்து 27ஆம் தேதி எழுதிட்டு இருக்கிறார். எழுதி இவங்க கையில் இந்த மாதிரி எனக்கு குறிப்பிட்ட நபர்கள்லாம் பணம் தரணும் 4 பக்கத்துக்கு எழுதியிருக்கார் மருமகனுக்கு. அப்போ இந்த இடத்துல எல்லாரோட கேள்வி என்ன வருது, 2 மகன் இருக்கும்போது எதுக்கு மருமகனை எழுதியிருக்கணும் அப்படின்னு. ஒன்று, மகன்கள் விவரம் பத்தாதவங்களாக இருக்கலாம். எப்பயுமே மகன்களோட மருமகன் மேலே மரியாதை ஜாஸ்தியாக இருக்கலாம். ஒரு மெச்சூர்டான நபராக இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை மருமகனுக்கிட்ட சரி மகன்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண தெரியாத மாதிரி இருக்கலாம். மருமகனுக்கு எழுதியிருக்காரு. எப்படி எழுதியிருக்காருன்னா, 78 லட்சம் ரூபாய் வந்து ரூபி மனோகரன்னு ஒருத்தர் எனக்கு தரணும். அப்புறம் காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு எனக்கு ஒரு 11 லட்ச ரூபா தரணும். அதுக்கப்புறம் நிறைய பேரெல்லாம் எழுதியிருக்காரு. பட் அவங்க பேரெல்லாம் வெளியே வரல. என்னென்னா அதில் என்ன சொல்லியிருக்காரு, ஆனந்தராஜ், குத்தாலிங்கம், ஜவஹர்னு ஒருத்தர், அதாவது ஜெய்கர்னு ஒருத்தர், மிஸ்ஸஸ் கமலா, இவங்க பேரெல்லாம் எனக்கு பணம் தரணும் அப்படின்றாங்க. நம்ம எதுக்கு இந்த ரூபி மனோகரன் இவங்கள சொல்கிறோன்னா, இவங்க தானே பரிச்சயமான நபர்கள். இப்போது 78 லட்சம் 11 லட்சம் தரணும். இவங்கக்கிட்ட நீதிமன்றம் மூலமாக வழக்கு தொடுத்து தன்னோட பணத்தை வாங்கணுன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு. வழக்கு தொடுத்து நம்ம பணத்தை வாங்கணும் அப்படின்னு இருக்கார்.
இந்த புகார் காவல்துறைக்கு போகுது. முதல்ல வந்து ஒரு புகாரில் ஒரு லெட்டரில் 10 பேர் இருக்குது, அடுத்து 6 பேர் இருக்குது, அப்புறம் 20 பேர் இருக்குது, மொத்தம் 30 பேருன்றாங்க, அப்புறம் 6 பேர் 36 பேர். காவல்துறை வாங்கி இவங்க 5ஆம் தேதி சாயந்தரம் நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. அதே தோட்டத்திலேயே அவரை நல்லடக்கம் பண்ணிடுறாங்க. 5ஆம் தேதி அன்னைக்கே நல்லடக்கம் பண்ணிக்கிறாங்க. 5ஆம் தேதியிலேருந்து காவல்துறை வந்து துரிதப்படுத்துது. சரி, கொலையா தற்கொலையா? ஒருத்தர் சொல்லுவாங்க, ஐயோ ஜெயக்குமாரா, குமார் வந்து எங்கள் ஏரியாவில் பிளாக் பெல்ட் வச்சுருக்க, பிளாக் பெல்ட்டு, அவரை ஒரு ஆள்லாம் கொல்ல முடியாது, 10-15 பேர் இருந்தால் தான் அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர் 60 வயசு மாதிரி தெரியல, நல்லா இருக்கார், ஃபிட்டான நபராக தான் இருக்கிறார். அரசியலில் முழு நேர அரசியல் தான் அவரோட வேலையாக இருந்தாலும் அவருக்கு இந்த பக்கம் ரியல் எஸ்டேட் ப்ளஸ் வந்து கான்ட்ராக்ட் தொழில், கட்டிடம் கான்ட்ராக்ட், ரோடு கான்ட்ராக்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் எடுத்து. இப்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் பகுதியில் வந்து அவருக்கு நிறைய கான்ட்ராக்ட் ஒர்க் இருக்குது. தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரத்தில் நிறைய கான்ட்ராக்ட் ஒர்க் எடுக்கிறாரு. அங்கே இருந்தும் இவருக்கு நிறையா பணம் வந்திருக்கு. இப்போ காவல்துறை என்ன பண்ணுது, சரி எரிஞ்ச உடல், கால் எரிஞ்சிருக்கு, அந்த இடத்துல ஒரு தீப்பெட்டி இருக்குது, ஒரு பிளேடு இருக்குது, ஒரு எலெக்ஷன் கார்டு இருக்குது, வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது, பக்கத்தில் ஒரு டெபிட் கார்டு, இவரோட டெபிட் கார்டெலாம் கிடக்குது. இந்த பொருளை கைப்பற்றுறாங்க. கால் வந்து கட்டப்பட்டிருக்கு பின்பக்கமாக. அப்போது பின்பக்கமாக கட்டப்பட்டுக்கிட்டு எப்படி கொளுத்திக்கணும், அவரே கொளுத்திருக்காராம் அப்படின்ற ஒரு கோணத்தில் காவல்துறை பல கோணத்தில் விசாரணை ஈடுபடும் போது, சரி இந்த 2 கடிதத்தையும் தடவியல் துறைக்கு கொடுத்துரும் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரட்டும்னு வெயிட் பண்ணுறாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையும் வருது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெளிவாக சொல்கிறாங்க, கொன்னதற்கு பிறகு தான், அதாவது இறந்ததற்கு பிறகு தான் எரியூட்டப்பட்டிருக்காங்க அப்படின்றாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், உயிரோடு இருக்கும்போதே எரியூட்டிருந்தால் அந்த புகை அவருடைய நுரையீரலில் போய் 1% தங்கியிருக்கும். அப்போது இவர் நுரையீரலில் தங்கலை, அப்போது இவர் உயிரோடு இல்லை கொளுத்தும் போது. 2வது, உயிரோடு இருக்கும்போது எரிஞ்சிருந்தால் குரல் வலையோடு சேர்த்து எரிஞ்சிருக்கும். இப்போது குரல் வலியாக எரியலை. அப்போது அப்படின்னும் போது இவர் உயிரோடு இருக்கும்போது எரியலை, செத்து போனதுக்கப்புறம் தான் எரியூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இது கொலை. ஏன்டா அவரே தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செத்து போனதுக்கப்புறம் அவரே எதுக்கு கொளுத்திக்கணும்? அப்போ இது லாஜிக் இல்லை, இது கொலை தான் தெரியுது. கொலை வந்து வேறு எங்கேயோ பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க தோட்டத்தில் போட வேண்டிய நோக்கம் என்ன இப்படின்னு காவல்துறை உடனே திறம்பட இந்த முறையாக விசாரிக்குது. இதுக்கு நடுவில் ஊடகங்களில் பல சர்ச்சைகள் வந்தாலும், இப்போ வந்துலாங்க அவங்களா இருப்பாங்க இவங்களா இருப்பாங்க, ஒரு காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, எஸ்பி வந்து டிஎஸ்பி தலைமையிலையும் எஸ்பி தலைமையிலையும் ஒரு 7 தனிப்படையை நியமிக்கிறாரு. 7 தனிப்படையை நியமித்து இது போயிட்டே இருக்கும்போது உயரிய மருத்துவர்கள்கிட்ட இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை போகும்போது இன்னும் கூடுதல் தகவல் கிடைக்குமேன்றதுனால அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை வந்து இங்கே சென்னைக்கு உயரிய மருத்துவர் குழுவினருக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு உடனடியாக அவர் கொடுத்துருக்க 36 பேருக்கும் சம்மன் அனுப்புகிறாங்க. இந்த 36 பேரில் சொல்கிறாங்க, நிறைய பேர் அந்த தங்கபால் அவர்லாம் சொல்கிறார், எனக்கு பொருளாதாரம் எந்த பிரச்சனையும் பண பிரச்சனையே கிடையாது, நான் எதுக்கு அவர்கிட்ட பணம் வாங்க போகிறேன், எனக்கு நல்ல நண்பர் தான், காங்கிரஸாக இருக்கும்போது எல்லாம் எதுக்கு இப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நேராக பணம் வாங்காமல் கூட இருக்கலாம், அவர் தேர்தலுக்கு வரும்போது இவர் செலவு பண்ணிவிட்டு கூட அந்த கணத்தை அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கலாம். இது காவல்துறை தான். இப்போ அந்த காவல்துறையோட விசாரணையில் திசை திருப்புற மாதிரி நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது மற்றவங்க மாதிரின்றதுல தான் காவல்துறை வந்து என்ன பண்ணுது, நேற்று அவங்க குடும்பத்தாரை எல்லாருக்கும் சம்மன் சர்வ் பண்ணி அவங்கள கூப்பிட்றாங்க. அவங்க குடும்பத்தாரை நேற்று காலையிலேருந்து மதியம் வரைக்கும் விசாரித்து இந்த தடையியல் துறையிலேருந்தும் நேற்று அதிகாலையே அவங்களுக்கு தகவல் வந்துருச்சு, கடிதம் ஆமாம் வந்துருச்சு, நேற்று வந்துருச்சு. என்னென்னா இந்த கடிதம் அவர் தான் எழுதுறது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கொலைன்றதும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, கடிதம் எழுதுனதும் அவர் தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த கொலை செய்தது யார் அப்படின்னும் போது காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவங்க குடும்பத்தினரை விசாரிக்கிறாங்க. மாலைக்கு மேலே வந்து அவருடைய கார்டனர் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் வந்து எக்ஸ்ட்ரா 2 தனிப்படையை அனுப்புகிறார். ஒரு 9 தனிப்படையை இது சம்பந்தமாக
காவல்துறை அதாவது நெல்லை காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் வந்து ஒரு 9 தனிப்படை போலீஸாரை இந்த விஷயமா அனுப்புகிறாங்க. இதுக்கு நடுவில் பலர் வந்து ஆனந்தராஜ் தலைமறைவு, ஆனந்தராஜ் வந்து பாம்பேயில் ஒரு பெரிய டான், அவர் வந்து இந்த மாதிரி நாயகன் படத்தில் வர மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு ஏற்கனவே அவர் மேலே கொலைகேஸ், இதெல்லாம் உண்மை தான். அவர் மேலே கொலைகேஸ் அங்கே ஊரில் இருந்தது உண்மை தான். அந்த கொலையை வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணது உண்மை தான். அதுக்கு முன்னாடி பாம்பேயில் கொஞ்சம் கோல்மால் பண்ணதெல்லாம் உண்மை தான். ஊருக்குள்ளே அவர் இப்போ கரசல் பண்ணது உண்மை தான். இப்போ அவருக்கு 70 வயசு, இப்போ அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து அவர்கிட்டேருந்து இவர் ஒரு சில இடத்த அப்போ ஒரு குறைந்த விலைக்கு வாங்கியிருக்கார். இன்றைக்கி அது பல கோடி ரூபாய், 10 லட்சத்துக்கு வாங்கின இடம் இப்போ வந்து 1 கோடி 3 கோடி போகும்போது அந்த இடத்த திரும்ப கொடுன்னு கேட்குறாரு. இவர் டிமாண்ட் பண்ணுறாரு, இந்த பணத்தை வச்சுக்கோ, இந்த பணத்தை கொடுத்தா தான் டிமாண்ட். இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபங்களோ கொடுக்கல் வாங்கலோ இருக்கலாம். பட் கொலை நடந்துச்சா, அது அவர் மூலிமா நடந்துச்சா, காவல்துறை தான் அதை ஆய்வு செய்யணும். இதுக்கு நடுவில் இந்த ஜெயக்குமார் இவர் வந்து இவருக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கணுன்ற விவரங்களை இவர் சொல்லியிருக்காருல, இவர் யாராருக்கெல்லாம் பணம் கொடுக்கணுன்ற விவரத்தை அவருக்கு சொல்லியிருக்காங்க. அதை வெளியே அவங்க சொல்லலை. அவர் எழுதியிருக்காரா? ஆமாம். அவர் சுற்றி விசாரித்து பார்க்கும்போது காவல்துறை தரப்புலேருந்து பல மாதங்களுக்கு முன்பு வந்து காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஜெயக்குமார் மேலே சிலர் வந்து பணம் வாங்கிட்டு எனக்கு கொடுக்கல, அவர்கிட்ட வாங்கி கொடுங்கன்ற ஒரு புகாரை கொடுத்ததாகவும், பலர் வந்து புகார் கொடுத்ததாகவும், இந்த அதாவது காவல் நிலையங்களில் கொடுப்பாங்கல்ல, டிஎஸ்பியை பார்த்து கொடுப்பாங்க, எஸ்பியை பார்த்து கொடுப்பாங்க, இந்த வழக்குகள் அனைத்தையுமே தன்னுடைய அரசியல் பலத்தால் அப்படியே நகர்த்தாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது வழக்கு கொடுத்தவர்கள் அரசியல் பின்புலம் இல்லாதவர்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஆமாம், அப்படியும் புரிஞ்சுக்கலாம். பலத்தினால அவர் ஸ்டாப் பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து இவருக்கு ஒரு 40 கோடி ரூபாய் கடன் இருக்கும் அப்படின்றது அங்கே இருக்க காவல்துறை மூலமாக, ஊடகங்கள் மூலமாக நான் தெரிஞ்சு கொண்டது. இதில் இந்த 40 கோடி ரூபாய் கடன் கொடுத்தவங்க நேரடியாக நீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க கொடுத்துருக்கிறது கணக்கில் இருக்க பணமோ கணக்கில் இல்லாத பணமோ இருக்கலாம். அப்போ நீதிமன்றத்துக்கு போகும்போது ஒரு பணம் வந்து கரெக்டான வந்துட்டுருக்கு, அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன், என்கிட்ட ஆர்பிஐ லைசன்ஸ் இருக்குது, நான் குறைந்த வட்டிக்கு தான் கொடுக்குறேன்னா, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த பணத்தை தான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலாம். அப்போ ஏதோ ஒரு எலெக்ஷன் செலவுக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ ஏதோ ஒன்று வாங்கியிருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு சர்ச்சு கட்டினது. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு வந்து பல பெண்கள் தொடர்பு இருக்குது, அவர் வந்து சென்னையில் வந்து பெரிய மசாஜ் சென்டருக்கு தான் போவார், பெரிய பெரிய இவங்க லேடிஸ் கிட்டலாம் போவார், நடிகை கிட்டலாம் போவார். இதெல்லாம் நம்ம பார்த்ததில் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. இதுக்கு உண்டான தரவுகள் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனால் இப்படி ஒரு பேச்சு இருக்குது, இப்படி ஒரு பேச்சு இருக்குது, அப்படி ஒரு தரவுகள் நம்மக்கிட்ட இல்லை. எந்த நேரம் பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாவே கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். எந்த நேரம் பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். இதுக்கும் நம்மக்கிட்ட தரவுகள் கிடையாது. இப்போது அவர் நல்லவரா கெட்டவரான்ற விஷயத்துக்கு நம்ம போகவே இல்லை. அவருக்கு நடந்தது கொலை, ஓகேங்களா? இந்த கொலை வந்து அதுக்கு நடுவில் அவருடைய இறுதி சடங்குக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், இப்போ இருக்க காங்கிரஸ் தலைவர் அண்ணன் இவர் செல்வ பெருந்தகை அங்கே வந்தார். அவர் வந்தோன்னே என்ன சொன்னார்னு கேட்டால், சொந்த கட்சி ஆளுங்களாக இருந்தாலும் சரி, எங்கள் கட்சி ஆளுங்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த 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 சம்பவத்தில் பின்னணியில் யார் இருக்காங்களோ பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அவர் அழகிரி அவர் சொல்லிட்டாரு, இது வந்து ராமஜெயம் கொலை போர் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த மாதிரிலாம் இது ஆகாதுன்னு நான் நம்புகிறேன், விரைவில் குற்றவாளியை கைது செய்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ரெண்டாவது, காவல்துறையும் துரிதமாக வந்து செயல்பட தொடங்கிருச்சு. இந்த 9 ஸ்பெஷல் டீமு இப்போ காவல்துறை வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், 3ஆம் தேதி நைட்டு இறந்துருக்கலாம், அல்லது 2ஆம் தேதி நைட்டு இறந்துருக்கலாம், 4ஆம் தேதி பாடி கிடச்சிச்சு, 5, 6, 7, 8 இந்த 4 நாளுக்குள்ளே இவ்வளோ பெரிய நபரோட கொலை நடந்திருக்கு. இந்த 4 நாளுக்குள்ளே உண்மையான குற்றவாளியை இன்னும் காட்டலையே அப்படின்னா, வெத்தலையில் போலீஸ் மை போட்டுலாம் பார்க்க முடியாது யார் கொலை பண்ணாங்கட்டு. குற்றவாளி எங்கே இருக்காங்க ஸ்பெஷல் டீம் மூலிமா கண்டுபிடிச்ச போது சம்பவம் செய்தவர், அதாவது பணம் கொடுத்த நபர்கள், என்னடா இவன் போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவன் அரசியல் பலத்தை வச்சு ஆஃப் பண்ணுறான், நீதிமன்றத்துக்கு போய் கொடுக்கறதுக்கும் நம்மக்கிட்ட போதுமான பிளாக் மணியாக இருக்குது, இவனை உயிர் பயத்தை தான் காட்டிட்டு தான் இவங்ககிட்ட பணம் வாங்கணும் போல இருக்குது அப்படின்னு
ஒருத்தர் நினச்சிருக்கலாம். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கலாம், பணமே வேணாம் அவனை போட்டுறா, ஒரு கொலைக்கு பின்னாடி ஒரு கிரைமுக்கு பின்னாடி இப்படிலாம் தான் இருக்கும். அப்போது 1 லட்ச ரூபாய் ஜெயக்குமார் கடன் வாங்க இருக்க மாட்டார் யாருக்கிட்டையும். ஏன்டா ஜெயக்குமார் நல்ல வெள்ளா இருக்க நபர். அப்போ ஜெயக்குமார் கடன் கொடுத்துருக்கோன்னா ஜெயக்குமாரோட பணக்காரனாக இருக்கவன் தான் ஜெயக்குமார் கடன் கொடுத்துருக்க முடியும். அப்போது அவன் வந்து நேரடியாக வந்து இவரை வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டான். கொலை பண்ணியிருந்தா இவரை வெட்டு காயங்கள்லாம் இவர் மேலே உடம்புல இருந்திருக்கும். அது வெட்டு காயங்கள் எதுவுமே இல்லை பிரேத பரிசோதனையில். அப்போது இவருக்கு மேலே இருக்க பணக்காரன் இவரை வந்து வெட்டி கொள்ளிருக்க மாட்டான். அப்போ யாரோ ஒரு கூலிப்படையை ஏவியோ இல்லை ஏதோ ஒரு துரோகத்தாலேயோ இல்லை யார் மூலியமோ பண்ணியிருக்கலாம். அப்போது செய்தவர்கள் யாருன்றதை பிடிக்கிறது தான் ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க. இவங்களை பிடிச்சாதான் செய்ய சொன்னது யாருன்ற விஷயம் தகவல் தெரியும். இப்போது ஒரு விஷயம் துரிதமாக, அதாவது 3 நாளுக்குள்ளே காவல்துறை திணறுது, காவல்துறை மூச்சு இறக்கிது, காவல்துறைக்கு பெரிய சவாலாக இருக்குது. சவாலாக இருக்கிறது உண்மைதான், ஒவ்வொரு வழக்கும் சவாலாக தான் இருக்கும். அதுக்காக குற்றவாளியை இதில் பிடிக்க மாட்டாங்க, இதில் பிடிக்காம விட்ருவாங்க. ராமஜெயம் கொலை வழக்குன்னா இதில் மேட்ச் பண்ண முடியாது. அப்போ செல்ஃபோனுன்றது கிடையாது, அப்போ சிசிடிவின்றது எங்கேயுமே கிடையாது. இதுலேயும் ஒரு சிசிடிவி ஆதாரம் வந்ததாக இருக்கிறது. 8 மணிக்கு ஒரு மளிகை பொருட்கள் வாங்க சென்றார். அது வந்து அவர் வந்து எங்கே வந்திருக்காரு, திசைன் விலையில் ஒரு கடையில் போய் சாமான் வாங்கியிருக்காரு. அந்த சிசிடிவி நானும் தான் பார்த்தேன். அப்போ அவர் நல்லா தான் இருந்திருக்கார். 10 மணிக்கு அந்த கடையில் நல்லா தான் இருந்திருக்கார், சாமான் வாங்கியிருக்கார். அந்த இரவில் கூட அவர் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் காவல்துறை ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு, குற்றவாளி ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கு. குற்றம் செய்தவர்களை பிடிச்சா குற்றவாளி யாருன்னு ஈஸியாக தெரியும். ஆனால் குற்றவாளி பக்கத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்றது காவல்துறை உறுதிப்படுத்திருச்சு. இதற்கு மேலே இவரும் நிறைய பேருக்கு 40 கோடி ரூபா, அதான் சொன்னல, 40 கோடி ரூபா ஊடகங்கள் வாயிலாக 40 கோடி ரூபா இவரும் வெளியே பணம் தரணுண்டு. ஆனால் இவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு, ஒரு 78 லட்சம் 86 லட்சம் இப்படி தான் இவர் சொல்லி, 89 லட்சம் இவங்களுக்கு, 78 லட்சம் இவங்களுக்கு. 89 லட்சம் எங்கே இருக்குது, 40 கோடி எங்கே இருக்குது? எப்படி இவர் பண்ணியிருப்பார் இந்த காசை? எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் மசாஜ் சென்டரில் கொடுத்துருப்பாரா? அதுக்கு நம்மகிட்ட எவிடன்ஸ் இல்லை. ஒருத்தரை அலிகேட் பண்ணக்கூடாது, இறந்து போனவர். அரசியல்னு ஒரு பெரிய போதை இருக்குல்ல. சரி, இந்த இடத்துல அடுத்து இப்போ செலவு பண்ணால் நம்ம 2026 நம்ம வந்து சீட்டு வாங்கிடலாம். இந்த ஆசை அரசியல்வாதி அனைவருக்கும் இருக்கும். அப்போ நம்ம செலவு பண்ணலான்ட்டு அடத்தேங்காவை எடுத்து வழிப்புள்ளியாருக்கு உடச்ச கதையாக இவர் இந்த டெண்டர் காசு கடன் வாங்கிலாம் இந்த எலெக்ஷனில் செலவு பண்ணியிருக்கலாம். இல்லை இதுக்கு முன்னாடியே அந்த செலவு பண்ணியிருக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட இன்றைக்கி கூட யாரோ தகவல் சொன்னாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை கூட அங்கே கட்டி கொடுத்துட்டு அதுக்கு 11 லட்சம் ரூபாய் இன்னும் வரலை அப்படின்னும் போது, குடும்ப பிரச்சனை ஏதாவது இது இருக்கா? இல்லை குடும்பத்தினால யாராவது விரோதமாக பிரச்சனை யாராவது ஏற்படுத்துகிறாங்களா? மகன்களுக்குள்ள பிரச்சனையா? இதெல்லாம் வந்து யூகங்களாக இருக்கும். அந்த யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இது யூகத்தில் ஒரு செய்தி ஒன்று வருது, 2 கடிதங்கள் இருந்ததாகவும், ஒரு கடிதத்தை தான் குடும்பத்தார் வந்து முதலில் கொடுத்ததாகவும், 2வது கடிதத்தை தாமதமாக கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குல்ல. இதனால குடும்பத்தாரை வந்து சந்தேகிக்கப்படுற ஒரு கோணமும் இருக்கிறது. அதாவது 2 மகன் மனைவி மகள் இருப்பாங்க. எனக்கு இந்த சொத்து இருக்குது, இந்த சொத்தை இவனுக்கு கொடுத்துருங்க, இந்த தோப்பை இவனுக்கு கொடுத்துருங்க, இந்த கடையை அவனுக்கு கொடுத்துருங்க, இதை கூட இது போலீஸ்கிட்ட கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்காமல் இருக்கு. இது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். இங்கே எல்லாமே அனுமானத்தில் தான் சொல்ல முடியும். தகவல் தான் வர்றதை மட்டும் தான் தகவலை உறுதிப்படுத்த முடியும். கொலைன்றது உறுதிப்படுத்த முடியும், 2 கையெழுத்துமே அவர் தான்றது உறுதிப்படுத்த முடியும். அவருக்கு வந்து பிரேத பரிசோதனை அறிக்கை வந்துச்சு, உறுதிப்படுத்த முடியும். 9 ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க, உறுதிப்படுத்த முடியும். யார் இவங்க கொண்டு இருப்பாங்களா அவங்க கொண்டு இருப்பாங்க. யூகங்கள் அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை பேசி காவல்துறையோட விசாரணையை திசை திருப்ப முயற்சி பண்ணக்கூடாதுன்றதுல நம்ம தெளிவாக இருக்கும். அதனால் காவல்துறை நெருங்கிட்டாங்க. 5ஆம் தேதி அடக்கம் பண்ணியிருக்காங்க, 6, 7 இன்னைக்கு 8. அதிகபட்சம் சொல்ல முடியாது, குற்றவாளியை கைது பண்ணியிருக்கலாம், தனியாக வச்சு அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கலாம், அதுக்கு உண்டான எவிடன்ஸை வச்சு முக்கிய குற்றவாளியை சேஸ் பண்ணியிருக்கலாம். முக்கிய குற்றவாளிகள் இவங்க எல்லார் பேர்லையும் எஃப்ஐஆரை போட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது இவங்க தான் சம்பவம் செய்தவங்க அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கலாம். அங்கே ஒரு ஐபிஎஸ் உட்காந்துருக்காரு, ஐபிஎஸ் கீழே இத்தனை இன்ஸ்பெக்டரு, இத்தனை காவல் உதவி ஆய்வாளர்கள், இத்தனை தனிப்படை இருக்குன்னும் போது நிச்சயமாக குற்றவாளியை ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க. குற்றவாளி ரொம்ப பக்கத்தில் இருக்க குற்றவாளி அப்படின்றது உறுதியாயிடுச்சு. செய்த நபர்கள் காவல்துறை வட்டாரத்தில் பேசப்பட்டது, அதை வந்து ஊடகங்களில் செய்தி வந்தது, மதுரையை சேர்ந்த கேங் பண்ணியிருக்காங்க. மதுரையை சேர்ந்த கேங் விரைவில் இந்த குற்றவாளியை கைது செய்த உடனே
அடுத்த இது தொடர்பாக இதோட வருஷன் என்னன்றதை நம்மளே கூட விரிவாக பேசுவோம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பந்தமைக்கு நன்றிகளுங்க. நன்றி.